உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். ராமநாதபுரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மண்டபம் பகுதியில் வீடுகளை சுற்றி இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஸ்வநாதன், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என, குறிப்பாக பொதுமக்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம், கலைஞர் நகர், அம்பேத்கர் நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வராங்க. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நேற்று பெய்த கனமழையின் காரணமாகவே இந்த பகுதி முழுவதுமே மழைநீரால் சூழப்பட்டு உள்ளது. மேலும் வீடுகளுக்குள்ளேயும் குளம் போல மழைநீர் தேங்கி உள்ளதால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதோடு அன்றாட பால், அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருளுக்கு கூட வாங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தங்களுடைய மொட்டை மாடிகளிலும் அருகில் உள்ள மரங்களிலும் தங்கி உள்ள சூழ்நிலை தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் என்னுடைய அத்தியாவசிய பொருட்களை கிடைக்க முடியாமல் தொடர்ச்சியாக இன்று காலை முதலே நம்ம தந்தை டிவியில் செய்திகள் வெளியிடப்பட்டு வரும் எதிரொலியாக தமிழக வெற்றி கழக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த சம்பவ இடத்துக்கு உணவு, அரிசி, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொட்டும் மலையில் கொடுத்து வராங்க. மேலும் இந்த பகுதியில் மக்கள் தொடர்ச்சியாக என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்கள் பகுதியில் உள்ள தேங்கியுள்ள மழைநீர் உடனடியாக அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அப்படி நடவடிக்கை எடுக்க மற்றதால் எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னுக்கு வரும், தங்களுடைய நடைமுறை இயல்பான நடைமுறைக்கு தாங்கள் வர முடியும் என ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் தாங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க சூழ்நிலை தான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. மேலும் ஒரு பேரூராட்சி நிர்வாகத்திலிருந்து எந்த ஒரு அதிகாரிகள் இதுவரைக்கும் தங்களை சந்திக்க வரவில்லை என ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.